வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 178க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 182 ரெசிஸ்டன்ஸை வச்சு செல் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ஓப்பனாக தொடர் சரிவை கொடுத்து 176 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் பக்கமாக வந்திருக்கு. எதுக்காக எக்ஸாக்டாக நம்ம டார்கெட்டை தொடலை அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் எப்போவுமே நம்ம டார்கெட்டாக போடுற எல்லாமே ஒரு சப்போர்ட் இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னப்படுறது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோனாக. அதனால் சில சமயம் அதை எக்ஸாக்டாக வந்து தொடலாம், இல்லை தொடாமையும் கொஞ்சம் ஒரு 0.1 வித்தியாசத்தில் மேலே போயிட்டு திருப்பி கன்சால்டேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு 178.1. ஏற்ற இறக்கங்கள் பெருசாக இல்லை, 2 பாயிண்ட்டு தான் மொத்தமாக இருந்திருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நாள் ட்ரேட் ஆன ஜோனுக்கு எல்லாத்துக்கும் கீழே ட்ரேட் ஆனது செல்லர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயமா அமையுது. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல லாபம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து செல் பண்ணிட்டே வரோம், கரெக்டான ஜோனை பிக் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நல்ல பொசிஷனில் ப்ராஃபிட்டான பொசிஷனில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 176 உடைச்சி 173.6 அப்படின்ற அடுத்த டார்கெட்டை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 182 வரைக்கும் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸில் மாற்றம் எதுவும் கொண்டு வரலை. 83 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் பண்ணின கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸாக கொஞ்சம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணால் கூட உங்களுக்கு லாபம் ஓரளவு ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். நம்மளோட கவனம் எங்கே இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னு பார்த்தோன்னா 180க்கு மேலே. ப்ரைஸ் 180க்கு மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 80க்கு மேலே தொடர்ந்து நின்றுச்சு அப்படின்னா கரெக்ஷன் காரணமாகவோ ப்ராஃபிட் புக்கிங் காரணமாகவோ ஒரு தற்காலிக பையிங்க்கு சாதகமாக மாறி ஓரளவு கரெக்ஷன் கொடுக்க முயற்சி செய்யும். அதனால் என்னென்னா 180க்கு மேலே தொடர்ந்து நிற்கிற சமயத்தில் 82ல் ரெசிஸ்டன்ஸை வச்சு 83ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணுறோம். ஒரு முறை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு பெரிய பிரேக் கொடுத்து மார்க்கெட் கன்சால்டேட் ஆக விட்டதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங்கை தொடருவோம். இதுதான் நம்ம இந்த வாரத்தில் முயற்சி செய்ய போகிறது. 80க்கு மேலே போகலை அப்படின்னா நம்ம கவலைப்படுற அவசியம் கிடையாது. தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.